ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. இட்ஸ் நாட் மணி மேக்கிங் வீடியோ. ஆக்சுவலாக எல்லாருக்குமே சில பேர் வந்து எஸ்எல் இட்டாதுன்றீங்க, சில பேருக்கு வந்து என்ட்ரி கிடைக்க மாட்டேங்குதுன்றீங்க. ஒருத்தர் ஒரு விதமான ஃபீட்பேக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள், ஏன் எல்லாருமே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக எனக்கு எந்த டெலிகிராம் குரூப்பும் வாட்ஸ்அப் குரூப்பும் கிடைக்காது. நிறைய பேர் கிளாஸஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. கிளாஸஸும் நான் எடுக்கலைங்க. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஆக்சுவலாக நான் மணி மேக்கிங்க்காக இதை நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொன்னது தான். எனக்கு உங்கள் கிட்டேருந்து பணத்தை வாங்கி உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை நான். ஆக்சுவலாக அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். எவ்வளோ கமெண்ட்ஸ், எவ்வளோ மெயில்ஸ் நான் மிஸ் பண்ணாமல் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். மணி மேக்கிங் மைண்டாக இருந்தால் நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ இருந்தாலும் நான் அவ்வளோ வீடியோவில் சொல்லியும், அத்தனை தடவை சொல்லியும், அவ்வளோ வாட்டி கமெண்டில் சொல்லியும், மெயிலில் ரிப்ளை பண்ணியும் ஸ்டில் எல்லாருமே வந்து ஒரு கொலாபரேஷனுக்காக கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. இங்கே பாருங்க, கொலாபரேஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. அதில் ஒன்றுமே இல்லை. டெய்லி வந்து நான் டெய்லி நான் மார்க்கெட்டில் லைவில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி எல்லாருமே கொலாபரேஷனாக பண்ணலாம். பட் அதனால் உங்களுக்கும் யூஸ் இருக்கணும், எனக்கும் யூஸ் இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து சம்திங் வந்து உங்களுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ணுறோன்னா சூப்பர்பாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஒரு பெரிய கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம எல்லாருமே ஒன்றா எல்லாருமே சேர்ந்து ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு நான் ரெடி தான். பட் இதனால் உங்களுக்கு என்ன பயன், எனக்கு என்ன பயன் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா எனக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கும் சம்திங் ஏதாவது ஒரு பயன் உள்ளதாக இருக்கணும்ல. உங்களுக்கும் ஏதாவது பயன் உள்ளதாக இருக்கும். நான் உங்களுக்கு லைவில் நம்ம வந்து ஒரு என்ட்ரிஸ் எடுக்கிறோம், லைவில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அன்றதெல்லாமே ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க, ப்ராஃபிட் பண்ணுவீங்க, ஓகே. பட் என்னோடய இண்டிவிஜுவல் ஒர்க் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ எனக்கு சம்திங் அந்த டைமுக்கான ஒரு வர்த்தபிள் இருக்கணும். ஸோ உங்களோட பாக்கெட் மணியும் போகக்கூடாது, உங்கள்கிட்டருந்து பணமும் போகக்கூடாதுன்னா, சிம்பிளாக எனக்கு ஒரு ஐடியா என்ன தோணுச்சுன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ப்ரோக்கரில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதுக்கு அண்டர் நிறையா அக்கௌண்ட்ஸ் இருக்குது. நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். அது ஒரு செகண்டரி விட்டுருங்க. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் நம்ம ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணலாம், எல்லாருமே ஒன்றா ட்ரேட் பண்ணலாம். நம்ம வந்து எப்பயுமே லைவ் ட்ரேடில் இன்ட்ராக்ஷன் பண்ணலாம், எல்லாருமே பேசிக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா, அந்த புரோக்கரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் திரும்பியும் சொல்கிறேன். என்னடா இத்தனை நாளாக பேசிவிட்டு இவன் திடீர்னு வந்து மறுபடியும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்றேன். இங்கே பாருங்கள், திரும்ப நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால மட்டும்தான். அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தை இப்போவே இங்கேயே ட்ராப் பண்ணிவிடுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். எனக்கு போதுமான அளவு பணமும் ஆண்டவன் ஏதோ ஒரு வருமானம் கொடுத்துட்ருக்கான். எனக்கு தேவையான ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது, தேவையான சேலரி வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் பணம் எனக்கு தேவை கிடையாது. அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா இங்கே வேறு 4 வீடியோவில் அப்படி பேசிட்டு இந்த வீடியோவில் இப்படி பேசலான்னு சொல்லிட்டு என்னை மிஸ்டேக் பண்ணிக்கக்கூடாது. அப்புறமா நான் திரும்பி இதை பற்றி நான் பேசவே மாட்டேன். என் வீடியோ போடுறோமா, நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறோமா, அதோட முடிச்சிக்கலாம். இல்லைன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் ட்ரேட் பண்ண தான் போகிறீங்க, கரெக்டாக? நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இருக்குது நம்ம இப்போ லைவாக இருக்கிறவங்களே. ஸோ எங்கே இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ண தான் போகிறீங்க, எங்கே இருந்தாலும் வாங்க தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி என்னோடய அண்டர் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். உங்களுக்கே தெரியும், 5 நிமிஷத்தில் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் பண்ணுற ட்ரேட் இருக்குல்ல, நீங்கள் வந்து இப்போது ஒரு ட்ரேடுக்கு எங்கேயாவது ஒரு ரூ. 20 30 ப்ரோக்கரேஜ் கொடுப்பீங்களே, அதில் எனக்கு இப்போ நீங்கள் ஒரு லாட் வாங்கி விற்றீங்கன்னா ஒரு ரூ. 50 ப்ரோக்கரேஜ் போகுதுன்னு வச்சிங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அதில் எனக்கு ஒரு ரூ. 20 கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட் நான் உங்கள்கிட்ட கேட்கல, உங்கள்கிட்ட நான் பணம் கேட்கல, உங்களுக்கு நான் கிளாஸ் சொல்லித்தரல, நான் எதுவுமே நான் பண்ணலை. நான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் வந்து மற்றவங்க மாதிரி
அத பண்ணுங்க, இத பண்ணுங்க, குரூப்ல வந்து சேருங்க, அந்த குரூப்ல வந்து சேருங்க, நான் அத பண்றேன், இத பண்றேன். நான் சொல்லல ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிட்டுருக்கேன். இன்கேஸ் நம்ம ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணி எல்லாருமே லைவா டெய்லி ஏதோ ஒரு சம்திங் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அ அ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஃபுல் டே எல்லாம் வேணாங்க. காலையில ஒரு 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 இப்ப பாருங்க இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு என்ட்ரி எடுத்தோமா, ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஏதோ ஒரு ஆப்ல நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ட்ரேடு பண்ணும்போது நீங்க வாங்கி விக்கிறீங்க. அதுக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு புரோக்கரேஜ் குடுத்துட்டு தானங்க இருக்கீங்க. நீங்க உங்க பாக்கெட் மணிய குடுக்கல. நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும், லாஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு பை செல்லுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ரூ. 50 குடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ வந்து அந்த ரூ. 50ல எனக்கு ஒரு ரூ. 20 கிடைக்கும். ஒரு 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 கமிஷன் மாரியோ, ஷேரிங் மாரியோ அந்த கம்பெனி எனக்கு திருப்பி குடுக்கும். ஸோ உங்கனால ஒரு ரூ. 20 எனக்கு கிடைக்கும். ஸோ எனக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்குன்றதுக்காக தான் இத நான் சொல்றேன். இல்ல வேணாம் அப்டின்னா, நம்ம இந்த பிளான இங்கேயே ட்ராப் பண்ணிரலாம். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. எண்ட் ஆஃப் தி டே எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்க டெய்லி ரூ. 30வோ, ரூ. 50வோ குடுத்துட்டு தான் இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும், லாஸ் பண்ணாலும். அது ஏன் நான் வந்து உங்ககிட்ட உரிமையா கேட்கக்கூடாது? அது ஏன் நான் எடுத்துக்க கூடாது? அந்த ரூ. 50 வந்து ஏதோ ஒரு கம்பெனி முழுசா சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ நீங்க அதில ஒரு ரூ. 20 எனக்கு கிடைக்காதா? அ அதனால எனக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். எனக்கு உங்க கூட இன்டராக்ஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ற ஒரே காரணத்துக்காக தான் இத நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். எனக்கு இத பத்தி பேசுறதுக்கான ஐடியாவும் இல்ல. இத பத்தி எ எல்லாருமே நெறைய பேர் மெயிலும், கமெண்ட்லயும் ம் க சு கன்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கன்டினியூஸா கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு அ ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரையும் அவாய்ட் பண்றதுக்கு. பேசாம வந்தோமா, வீடியோ போட்டோமா, போனோமான்னு இல்லாம, ஏதோ உங்க கூட இங்க பாருங்க பணம் எப்படி வேணா சம்பாரிக்கலாம். ஆக்சுவலா வந்து உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும். எல்லாருமே வந்து ப்ராஃபிட் பண்ண பின்னாடி எல்லாருமே வந்து நெறைய பேர் வந்து, "சார் எங்க மன திருப்திக்காக நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். சார் எங்க மன திருப்திக்காக அத பண்றோம், இத பண்றோம்." சில பேர் வந்து, "நீங்க சொல்லுங்க, எனக்கு நம்பர் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னோட குட்வில்லா குடுக்குறேன்றீங்க." பாருங்க எண்ட் ஆஃப் தி டே பணம் ரொம்ப முக்கியம் கிடையாதுங்க. பணம் எப்படி வேணா சம்பாரிக்கலாம், யார் வேணா சம்பாரிக்கலாம், எங்க வேணா சம்பாரிக்கலாம், எவ்வளோ வேணா சம்பாரிக்கலாம். ஆனா உங்களெல்லாம் நீங்கலாம் என் மேல வச்சிருக்கீங்களே ஒரு ட்ரஸ்ட்டு. எத்தன பேர் என்ன பாராட்டுறீங்க? எத்தன பேர் எனக்கு வந்து உங்க ஃபேமிலி நல்லா இருக்கட்டும், நீங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எத்தன பேர் பிளெஸ் பண்றீங்க? எத்தன பேர் என்ன நம்புறீங்க? எத்தன பேர் நம்பி என்ன கமெண்ட் பண்றீங்க? இத சம்பாரிச்சிருக்கேன்ல. இது இது வருமாங்க? எவ்வளோ எவ்வளோ பணம் குடுத்தாலும், உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற அந்த நம்பிக்கையும், ட்ரஸ்ட்டும், லவ்வும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதுதான் நான் வந்து என்கிட்ட இருக்க பெரிய அ அ பணமா நான் நினைக்கிறேன். ஸோ, அ இந்த விஷயத்த இப்போ இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன நடந்தது நெறைய பேருக்கு வந்து எஸ்எல்இட் ஆகுது. நெறைய பேருக்கு என்ட்ரி எடுக்க முடியல. கன்ஃப்யூஷனா இருக்கு. மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு வேற ஒர்க் இருக்கு. ஸோ டக்குன்னு இந்த வீடியோவ போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவ நான் போட்டுட்ருக்கேன். சப்போஸ் எல்லாருக்குமே வந்து நான் சொல்ற மாரி பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, அ அ இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஏதாவது ஒரு காமனா எல்லாருமே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. என்ன கமெண்ட் பண்ணுங்கன்னா, அம் அ ஐ அம் இன். இன் இன், அவுட். இன், அவுட். சும்மா ஒரு 2 வேர்ட் மட்டும். இன்னுன்னா எல்லாருக்குமே இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கன்னு அர்த்தம். அவுட்ன்னா இன்ட்ரஸ்டட் இல்லன்னு அர்த்தம். சப்போஸ் அது நீங்க பண்ணலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த டாபிக்க இதோட ஸ்கிப்பே பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் போல வீடியோ பார்க்கலாம். வீடியோ பண்ணிட்டு டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அம் சரி. இங்க பாருங்க. ஆக்சுவலா எல்லாருக்குமே வந்து எந்த கேண்டில் மறுபடியும் கேண்டில்ல எடுக்கலாமா? இந்த டைம்ல எடுக்கலாமா? இங்க பாருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்விங்னா என்ன? இதுதானே ஸ்விங். சும்மா நம்மளுக்கு மாத்தி ஒரு விஷயம் நடக்குது. அதானே ஸ்விங். கரெக்ட்டு தானே? இருங்க எல்லா லைன்ஸும் டெலீட் பண்ணிடுறேன். இது நான் காலைல ட்ரேடுக்காக போட்ட லைன்ஸ். இங்க பாருங்க. ஸ்விங்குன்னா என்ன? இத நம்ம லைன்னுன்னுவோம். இது வந்து ஸ்விங் ஆயி போகுதுன்றோம். இது காமன் வேர்டு தானே? அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்விங் எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்படி ஃபார்ம் ஆகும். இல்ல இப்படி ஃபார்ம் ஆகும். இல்ல இப்படி ஃபார்ம் ஆகும். ஏதோ ஒரு ஃபார்மேஷன்ல நடக்கும். ஸோ, அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா, இப்படி ஏதோ ஒரு ஃபார்மேஷன் இப்படி நடக்குதுன்னா, ஒண்ணு இது ஸ்விங் ஃபார்ம் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ இது ஸ்விங் தானே? கரெக்ட் தானே? இ நீங்க வந்து இப்படி ஒரு நேர்கோட்டுல இருக்கு.
அப்புறம் இப்படி இங்கே இந்த இடத்துல திரும்புதுன்னா ஒன்று மார்க்கெட் இந்த இடத்துல என்ன நடக்கணும், ஒன்று இப்படியே மேலே போகணும், இல்லை இப்படியே கீழே போகணும், அவ்வளோதானே. இதைத்தானே நான் எல்லா வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதைத்தானே நான் 10 நாளாக டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பேசுகிறோமா, டெய்லி ஒரு விஷயத்தை போட்டு உங்களை குழப்பறேன்னா கிடையாதுல்ல. ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எக்ஸ்பிரி, இன்றைக்கி அதை தான் நடக்க போகுது. 3:30 மணிக்கு எல்லாருமே வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஒரு 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 ஹார்ட்ஃபுல் ரிக்வெஸ்ட் என்னென்னா, 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்ச உடனே அதை என்எஸ்சி போங்க, இல்லைனா உங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் இருக்க ஆப்ஷன் செயினுக்கு போங்க. ஏதோ ஒரு ஆப்ஷன் செயினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. 3:30க்கு மார்க்கெட் முடியுமா, 3:31க்கு, அதாவது 3:32க்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு டவுட்டே வராது, ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகாது, எதுவுமே ஆகாது. சில பேருக்கு வந்து கண்டினியூஸாக ஹிட்டெல்லாம் ஆகுதுன்றாங்க. பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. கேண்டில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது வாட்டி டைமிங் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பாருங்க, நீங்கள் இது ஒரு ஸ்விங், இது ஒரு ஸ்விங், இது ஒரு ஸ்விங், இது ஒரு ஸ்விங், எத்தனை ஸ்விங் இருக்குது. நான் எல்லாருக்குமே கமெண்டில் என்ன சொல்கிறேன், ரீசெண்டாக வந்த ஸ்விங் ஹைலோ, ரீசெண்டாக வந்த ஸ்விங் ஹைலோ, இது தான் நான் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டுருக்கேன். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இல்லை, ஒரு மாதிரி நான் சொல்லலை. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பதில்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் உண்மை. நான் வந்து ஒருத்தருக்கும் ஒன்று மாதிரி இப்போ ட்ரீட் பண்ண விரும்பலை. பாருங்க, நீங்கள் இந்த கேண்டில்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, டைம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் இங்கே பாருங்க, 10:30 மணிக்கு கூட இந்த ஸ்விங்கை எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா பாருங்கள், 2 மணிக்கு இந்த ஸ்விங்கை எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். டைமிங்கோ கேண்டிலோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ தயவுசெய்து இந்த கேண்டில் பற்றியும் டைமிங் பற்றியும் மறுபடியும் வந்து கேட்காதீங்க. மறுபடியும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரொம்ப ஏன்னா நீங்கள் அதுலேயே இருக்கீங்க, அதை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். சரிங்க பாருங்கள், இப்போது நான் இப்போ வந்து இந்த ஸ்விங்கை ஏன் எடுக்கிறேன், ஏன்னா இது ஒரு ஸ்விங்கை, இங்கே பாருங்கள், ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, 3 கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது இந்த ஃபார்மேஷனு. இப்போ நான் வந்து இங்கே பாரு சார்ட்டில் இருந்து லைனாக மாற்றுறேன். அப்படியே இப்படி வளையுதா, ஏன்னா லைன் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு இங்கே பாருங்க, இப்படி வந்து வளையுதா. அப்போ நான் அப்போலேருந்து என்ன பண்ணிட்டுருக்கேன், ஸ்விங்குனா இப்படி ஃபார்ம் ஆகும், இப்படி ஃபார்ம் ஆகும், இப்படி, அதாவது ஒரு லைனே இல்லாமல் மாற்று லைனை தான் நம்ம ஸ்விங்குன்றோம். அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு ஸ்விங் ஹையாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் லோ. சரியா, எல்லாருக்கும் கிளியர் தானே. நான் ஏன் இங்கே மார்க் பண்ணுறேன்னா, இல்லைனா இதையும் மார்க் பண்ணி இங்கேருந்து கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை இங்கே இப்போ பாருங்கள், லைவாக மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி போயிட்டுருக்கு. இதை மார்க் பண்ணி இது எங்கே, இப்போ இவன் வந்து இதுக்கு கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில், இன்னொரு ரெட் கலர் கேண்டில் கீழே க்ளோஸ் பண்ணானா அப்போ வந்து மார்க்கெட் இப்படி திரும்புதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதையும் மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்று இங்கேருந்து கால் என்ட்ரி கிடைக்கும், இல்லை இங்கேருந்து ஒரு புட்டு என்ட்ரி கிடைக்கும், அவ்வளோதானே. இப்போது உங்களுக்கு இந்த ஸ்விங்கில் ஒன்று இதை பிரேக் பண்ணால் புட்டில் என்ட்ரி கிடைக்க போகுது, இல்லைனா காலில் என்ட்ரி பண்ணி கொடுக்குது. ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண தான் போகிறீங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ நான் இந்த ஸ்விங்கை ஏன் எடுத்தேன், ஸ்விங்குன்னா என்னன்னு கிளியர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே இந்த ஸ்விங்கோட ஹை எவ்வளோ இருக்குது, 23,484 ரூபா, 23,484. ஓகேவா. இப்போ இந்த மூணாவது கேண்டலோட லோ எவ்வளோ இருக்குது, ஸ்விங்கோட லோ எவ்வளோ இருக்குது, 23,346 ரூபா. சரியா. அப்போது இதுக்கு கீழே இருக்க எல்லாமே ஐடிஎம் கால், இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஐடிஎம் புட். எல்லாருக்கும் கிளியர் தானே. ஐடிஎம்னா என்னென்னு எல்லாருக்குமே ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். புதுசாக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்க டவுட்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. சரிங்க பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சரி, இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஐடிஎம் கால், இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஐடிஎம் புட். சரியா. இப்போ 23,484 நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போது 23,484 கரெக்டு தானே. இப்போ நான் வந்து 400 வந்து ஏடிஎம், கரெக்டாக. 400 கால் இப்போ ஏடிஎம்மாக இருக்கும். அப்போது 300 ஐடிஎம்மாக இருக்கும், கரெக்டாக. 300 200 இதுக்கு மேலே கீழே இருக்கிறது எல்லாமே ஐடிஎம்மாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது மார்க்கெட் எங்கே இருக்குது, 350 இருக்குது. இப்போது 350 இருக்கும்போது நீங்கள் போய் 400 எடுக்க முடியுமா, 400 ஓடிஎம் ஆகிருக்கும். அப்போ 300 எடுக்க முடியுமா, 300 ஏடிஎம் ஆகிருக்கும்.
அப்போ மார்க்கெட் 350ல இருக்கும்போது 300 தான் ஏடிஎம்மாக இருந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன எடுக்கணும்? 200 தான் எடுக்கணும். கரெக்டாக? கன்ஃபியூஸ் இல்லைன்னா மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க வீடியோவை திருப்பி ரிவைண்ட் பண்ணி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 300 காலை எடுக்கிறேன். 300 காலை எடுத்துட்டேன். இது வந்து இப்போது மார்க் பண்ணி வச்சுருந்தேன், ட்ரேட் பண்ணேன். வருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 300 காலை எடுத்துட்டேன். ஹை எவ்வளவு? 23,484. கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 23,484 மைனஸ் என்ன பண்ணணும்? காலை 23,200 எவ்வளோ வருது? 284 ருபீஸ் வருது. இப்போ நான் வந்து $284 மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது என்னது? இதுதான் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ. இதுக்கு கீழே இருக்க, அதாவது இதுக்கு கீழே இருக்க, இதுக்கு 284க்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது. இப்போ 284ன்றது ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ. கரெக்டா? இப்போது மார்க்கெட் 350ல இருக்கும்போது 23,300ஓட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும்? 284 ருபீஸ் இருக்கணும். கரெக்டாக? இதோட இங்கே மார்க்கெட் 350ல் இருக்கும்போது நீங்கள் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 284 ரூபா வருது. அதை நான் இங்கே போட்டேன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும்? இப்போது 284 ருபீஸ் இருக்கணும். அப்போ நீங்கள் இதை 925க்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து 925க்கு மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ 925க்கு எவ்வளோ இருக்குது? 188 இருக்குது. கிட்டத்தட்ட 280 ரூபா இருக்கணும். 280 ரூபா அது கட்டாயம் இருந்தே இருக்கணும். ஆனால் 190 ரூபாய் இருக்குது. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. அப்படின்னா நீங்கள் ஒரு 184ல் மார்க் பண்ணீங்கன்னா, அதாவது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 284 இருக்கணும். ஆஸ் பர் இன்ட்ரென்சிக் வேல்யூ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 284 இருக்கணும். அப்போது 280 ரூபா இருக்க வேண்டிய ஒரு ப்ரைஸை 184க்கு இறக்கிட்டான். ஸோ ஒன்று இங்கேருந்து கீழே போகணும். ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த ப்ரைஸு இது 284 போகாமல் 184 கீழேயே இருந்துச்சுன்னா மார்க்கெட் உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக ஃபால் ஆகணும். ஃபால் ஆகி இந்த இடத்துல வந்து நின்னா தானே இதோட இந்த ப்ரைஸுக்கு இவன் மேட்ச் பண்ண முடியும். அப்போது 284 ரூபா இருக்க இன்ட்ரெஸ்டிக் வேல்யூவை இருக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ 184 இருக்குன்னா நீங்கள் 184 நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் 50 50 100 100 ஏன் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது 184க்கு மார்க் பண்ணியாச்சு. 184 அப்புறமா நம்ம 50 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுவோம். 234 மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதோட தான் நான் ட்ரேட் பண்ணேன். 184க்கு இவங்க 184க்கு உங்களுக்கு இங்கே பை ஆகிடுச்சு. 10 பாயிண்ட் மேலே போனோடனே இந்த இடத்துல காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது. சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருந்தால் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்டில் எக்ஸிட் ஆகிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிருக்காது. அங்கேருந்து நேராக ஃபஸ்ட்டு 50 பாயிண்ட்ஸ் போகுது, செகண்ட் 50 பாயிண்ட்ஸ் போகுது. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு 925லேருந்து 945க்குள்ளே. இவ்வளோ தாங்க சிம்பிளுங்க. இதில் ஏன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா சாரி எல்லாத்துக்குமேன்ற விட ஏன் எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு எனக்கு புரியல. அகைன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் மெயில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.